வணக்கம் நண்பர்களே. சித்த மருத்துவம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? மூலிகைகள், கஷாயம், லேகியம் இதுதானே? ஆனா அதையும் தாண்டி நம்ம உடம்பையும் மனசையும் சரிப்படுத்துற பல ஸ்பெஷலான சிகிச்சை முறைகள் அதில் இருக்கு. இன்னைக்கு அந்த மறைக்கப்பட்ட ரகசியங்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, சித்த மருத்துவத்தோட அடிப்படையே இதுதான். அது வெறும் மருந்து கொடுத்து நோயை சரி பண்றதோட நிக்கிறதில்ல. நம்ம உடல், நம்ம மனசு, நம்மளோட வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கற ஒரு முழுமையான சிஸ்டம் அது. நோயை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையையே ஆரோக்கியமா மாத்துறதுக்கு வழிகாட்டுது. சரி, இந்த ரகசியங்களை நாம இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க இத ஒரு 3 முக்கிய பிரிவா பார்க்கலாம். ஒவ்வொரு பிரிவும் சித்த மருத்துவத்தோட ஒவ்வொரு டைமென்ஷனை நமக்கு காட்டும். முதல்ல நம்ம உடம்புக்கு வெளியிருந்தே செய்யக்கூடிய சில சிகிச்சைகள், அதாவது ஸ்பெஷல் பிசிக்கல் தெரப்பீஸை பத்தி பார்க்கலாம். இது மருந்து மாத்திரைகளை தாண்டி நம்ம உடம்போட இயக்கத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. வர்ம சிகிச்சை, இத நம்ம உடம்புல உயிர் சக்தி ஓடுற சில முக்கியமான புள்ளிகள் இருக்கு இல்லையா, அத வர்ம புள்ளிகள்னு சொல்லுவாங்க. அந்த பாதைகள்ல ஏற்படுற தடைகளை நீக்கி எனர்ஜி ஃப்ளோவை சரி பண்ற ஒரு நுட்பமான முறைதான் இது. சித்தர்கள் கணக்குப்படி நம்ம உடம்புல 100க்கும் மேற்பட்ட வர்ம புள்ளிகள் இருக்கான். அதை சரியா தூண்டும் போதுதான் இந்த சிகிச்சை வேலை செய்யுது. இது பொதுவா எதுக்கெல்லாம் உதவுதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா இருக்கிற மூட்டு வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் திடீர்னு வர தசைப்பிடிப்புகள், இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வா இருக்கு. என்னது, கெட்ட ரத்தத்தை எடுக்க அட்டைங்களா? கேட்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆனா நம்புங்க, இது சித்த மருத்துவத்துல ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான சிகிச்சை முறை. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு பார்க்கலாமா? அட்டை சிகிச்சையோட முக்கிய நோக்கமே நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான். மருத்துவ குணம் கொண்ட ஒரு ஸ்பெஷல் வகையான அட்டைகளை தான் இதுக்கு பயன்படுத்துவாங்க. அதுங்க நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தத்தை உறிஞ்சுறதோட மட்டும் இல்லாம அதோட உமிழ்நீர் மூலமா அந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சு போகாம பாத்துக்கிட்டு ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்துது. இந்த ஒரு யுனிக்கான சிகிச்சை குறிப்பா சொல்லணும்னா சில வகையான தீராத தோல் நோய்களுக்கும் உடம்புல ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப சிறப்பா பயன்படுது. இதுவும் ஒரு வகையான வெளிப்புற சிகிச்சை தான். இதுல மூலிகைகளால செஞ்ச பொடிய, மருந்து பொடிய நேரடியா நம்ம தோல் மேல தேய்ச்சி பயன்படுத்துவாங்க. பாதிக்கப்பட்ட இடத்துலயோ இல்ல சில சமயம் முழு உடம்புலயுமே இதை அப்ளை பண்ணுவாங்க. இந்த பொடி சிகிச்சை மூலமா வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லப்படுற நாள விவாதம், சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வலி, வீக்கம் இதுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். சுட்டிகை, இது பேரும் மாதிரியே சூடு வச்சு வைத்தியம் பண்ற ஒரு முறை. இது அனைத்த அக்யூபஞ்சர் மாதிரி தான். ஆனா ஊசிக்கு பதிலா உடம்புல இருக்கிற சில குறிப்பிட்ட புள்ளிகள்ல ஒரு சின்ன கருவி மூலமா மிதமான சூட்டை கொடுத்து நோய்களையும் வலியையும் சரி பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே உடம்புக்கு வெளியிருந்து பண்ற சிகிச்சைகள். இப்போ நாம கொஞ்சம் உள்ள போலாம். அதாவது நம்ம உடம்ப உள்ளிருந்து எப்படி சரிப்படுத்துறது, சமநிலைப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். யோகானாலே நம்மில் பலரும் அது ஒரு எக்ஸசைஸா தான் பார்க்கறோம். ஆனா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, அது நம்ம உடம்பையும் மனசையும் ஒன்னா இணைக்கிற ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. சித்த மருத்துவத்துல யோகாவை ஒரு சிகிச்சையா செய்யறதுனால 3 முக்கியமான விஷயம் நடக்குது. 1, நம்ம உடல் நலம் நல்லா மேம்படுது. 2வது, மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. 3வது, நம்மளோட உயிர் சக்தி, அதாவது பிராண சக்தி அதிகரிக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சித்தர்களோட ஒரு மிகப்பெரிய ரகசியம்னே சொல்லலாம். அதுதான் காயக்கற்பம். இது நம்ம உடல்ல எப்பவும் இளமையா புத்துணர்ச்சியா வச்சுக்கிற ஒரு கலை. நம்ம வயசாவத மெதுவாக்க உதவுற ஒரு பழங்கால டெக்னிக். பாருங்க, சித்தர்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த முறைய கடைபிடிக்கிறதுனால உடம்போட சக்தி அதிகமாகி ஆயுளும் நீடிக்கும்னு சொல்லிருக்காங்க. இது வெறும் சிகிச்சை இல்ல, நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கான ஒரு வழிமுறை. அடுத்து நம்ம உடம்புல தேங்குற நச்சுக்களை எப்படி வெளியேத்துறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 முக்கிய வழிகள் இருக்கு. 1, விரேச்சனம், அதாவது பேதிக்கு மருந்து கொடுத்து குடலை சுத்தம் பண்றது. 2வது வமனம், இது வாந்தி மூலமா உடம்ப சுத்தம் பண்றது. 3வது நசியம், இது மூக்கு வழியா மருந்து விட்டு தலைப்பகுதியில இருக்கிற நச்சுக்களை நீக்கிறது. இதுவரைக்கும் நாம சிகிச்சைகளை பத்தி பார்த்தோம். ஆனா சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, சிகிச்சை எடுத்துக்கிறத விட நோய் வராம பாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். சோ அதுக்கு அடிப்படையான வாழ்க்கை முறை விதிகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். சித்தர்கள் இத நோயில்லா நெறின்னு சொல்றாங்க. அதாவது நோய் இல்லாத வாழ்க்கைக்கான வழி. அதுக்கு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணா போதும். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, அப்புறம் சரியான வாழ்க்கை முறை. இந்த 3ம் தான் ஆரோக்கியத்தோட தூண்கள்.
இதுல ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஒன்னு நாள் ஒழுக்கம், இன்னொன்னு கால ஒழுக்கம். நாள் ஒழுக்கம்னா டெய்லி நம்ம செய்யற செயல்கள்ல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றது. கால ஒழுக்கம்னா என்ன செயலையும் அதுக்கு சரியான நேரத்துல செய்யறது. சாப்பிடுற நேரம், தூங்குற நேரம், வேலை செய்யற நேரம்னு எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்றது. சிம்பிளா சொன்னா, ஒன்னு என்ன செய்றோங்கிறது, இன்னொன்னு எப்போ செய்றோங்கிறது. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது சித்த மருத்துவம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, சித்த மருத்துவம் வெறும் மருந்து மாத்திரைகளை மட்டும் கொடுக்கல. அது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டி. நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்ம வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்குது. முடிவா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த பதிவை நிறைவு செய்றேன். இவ்ளோ ஆழமான பழமையான இந்த ஞானம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற நம்மளோட இந்த மாடர்ன் வாழ்க்கைக்கு என்ன விஷயத்த கத்துக் கொடுக்குது? இத பத்தி யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.